Welcome to Vijay Kumar IAS Academy. The back to square one batch. First of all, எல்லாத்துக்கும் நன்றி பா என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு. பிரவீனா பர்வி thank you and பிரவீனா செல்வி உங்களுக்கு நன்றிப்பா. நான் பண்ண தப்ப நீங்க சொன்னீங்க. ஓகேவா? 13 into 3 39 தான். ஓகே நான் தான் ஒரு அவசரத்துல மாத்தி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த டூப்ளிகேட் ரேஷியோ சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தமிழ்ல எனக்கு என்னன்னு தெரியல. நான் டிரான்ஸ்லேட் பண்ணனா அது தப்பா தான் ஆயிரும். ஆனா இங்கிலீஷ்ல டூப்ளிகேட் சப் டூப்ளிகேட் அப்படிதான் கொடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே நேற்று கிளாஸ் தயவுசெய்து பார்த்துட்டு இதை பாருங்க. அப்பதான் சம் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்கும், கொஸ்டின்ல எப்படி அது பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A:B 8:12 இருக்காங்க. அடுத்து B:C 24:15. அப்போ ABCயோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ABC ஓட ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கு காமன் என்னப்பா இருக்கு? B தான் இருக்கு. அப்போ இங்க 12 இங்க 24 இருக்கு. இது ரெண்டுத்துக்கு எல்சியம் எடுக்கலாமா? 12க்கு 24க்கு எல்சியம் எடுத்தா என்னப்பா வரும்? 24 தான் வரும். 24 தான் வரும். அப்போ இங்க இன்ட்டு 2 போட்டால் தான் 24 கிடைக்கும். அப்போ 8 into 2 எவ்வளோ? 16. இங்க 24 into 1 போட்டால் தான் 24 கிடைக்கும். அப்போ 15 into 1 15. இதுக்கு அடுத்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? 16 24 15 பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். பாருங்க AB ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3, BC 2:4, CD 2:5. நமக்கு என்ன கேட்குறாங்க? AD ஓட ரேஷியோ கேட்குறாங்க. AD ஓட ரேஷியோ கேட்குறாங்க. A எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் டேர்ம். D எங்க இருக்கு? லாஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கேட்டா எப்படி போடணும் சொன்னேன் போன கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கா? A:B 2:3, B:C 2:4, CD 2:5. நமக்கு AD தானே கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கேட்டால் இப்படி கிராஸா கேன்சல் பண்ணலாமா? இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 கேன்சல் பண்ணலாமா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 மட்டும்தான் இருக்கு இங்க. இங்க 3 5s are 15. 3 5s are 15. அப்ப ஆன்சர் என்ன? 2:15. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் சம். அடுத்து இங்க பாருங்க 3A = 5B = 6C. அப்போ A:B:C ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. A:B:C ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி 3A = 5B = 6C கொடுத்தா என்ன பண்ணணும்னு சொன்னேன் உங்களுக்கு. இப்படி வந்துட்டு என்ன பண்ணணும்? நம்ம அந்த A வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஞாபகப்படுத்தி பாருங்க. A வேல்யூன்னா இப்படி ஏவை மறைச்சுக்குங்க. இப்படி மறைச்சிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கு? 5 into 6 30. அடுத்து B வேணும்னா B எப்படி மறைச்சுக்குங்க. அப்போ 6 into 3 18. அடுத்து C வேணும்னா C எப்படி மறைச்சுக்குங்க. அப்போ என்ன இருக்கு? 5 into 3 15. இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 30 18 15 3 டேபிள் அடிக்கலாமா? 10 6 5 10 6 5 எங்க இருக்கு? ஆப்ஷன் A. ஓகே A வேணும்னா A வேல்யூ மறைச்சுக்குங்க. B வேணும்னா B வேல்யூ மறைச்சுக்குங்க. C வேணும்னா C வேல்யூ மறைச்சிட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம். இங்க பாருங்க A/3 B/4 C/7. இந்த மாட்டம் வந்துட்டா A ஓட வேல்யூ என்னன்னு சொன்னேன். இப்படி A/3 = B/4 = C/7 இப்படி சொன்னாங்கன்னா ஈக்குவல் இங்கிட்டு 1 இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல் இங்கிட்டு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ A = 3 மாறும், B = 4 மாறும், C = 7 மாறிடும். அப்போ ஸ்ட்ரெயிட்டா அடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். A + B + C என்ன பண்ணலாம்? A க்கு 3, B க்கு 4, C க்கு 7 / 7. ஓகேவா? 7 + 7 எவ்வளோப்பா? 14 / 7 எவ்வளோ வரும்? 2 வரும். சில பேர் அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க? இங்கேயே 7 இருக்கு இங்கேயே 7 இருக்குன்னு அடிச்சிருவாங்க. ஓகே அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த 7 வந்து 3க்கு காமனாக தான் இருக்கு, 1க்கு மட்டும் தனியா இல்லை.
ஓகேவா? இந்த கீழே இருக்க 7 வந்து 3க்கு காமனாக தான்ப்பா இருக்கு, அதை மறந்துடாதீங்க. அடுத்த சம் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த ஸ்பீட் ஆஃப் த 3 cars, இந்த ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க? 5:4:6. the ratio between the time taken by them to travel the same distance. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 3 கார்களோட வேகத்தோட ரேஷியோ கொடுக்குறாங்க 5:4:6ன்னு. அதை கடக்க அவற்றின் பயண நேர விகிதம் கேட்கறாங்க. அதாவது ஸ்பீடு கொடுத்துட்டு ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க? டைமோட ரேஷியோ கேட்கறாங்க. அவங்க ஸ்பீடோட கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்கறாங்க? டைமோட கேட்கறாங்க. உங்களுக்கு ஞாபகம் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இப்போ ஒரு காரோட வேகம் நீங்க வந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்கன்னா ஒரு இடத்த 1 மணி நேரத்துல அடைவீங்க. இப்போ அதே இது 100 கிலோமீட்டர் வேகத்துல போனீங்கன்னா 1 மணி நேரத்துல அடைவீங்க, இல்ல 1.5 மணி நேரம் ஆகுமா, இல்ல ஒரு 30 நிமிஷம் ஆகுமா? அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அடைஞ்சிருவீங்க. வேகம் அதிகப்படுத்த நீங்க சென்றடையக்கூடிய நேரம் வந்து கம்மியா ஆகும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இது 50 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்க, 1 hour ஆகுது. இப்போ அதே இது 100 கிலோமீட்டர் வேகத்துல போனீங்கன்னா இந்த இடத்த கடக்க 1/2 மணி நேரத்துல போயிருவீங்க. ஓகேவா? ஸோ வேகம் அதிகரிக்க நேரம் கம்மியாகும். அதுதான் ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் கேட்கறாங்களா? அப்போ ஸ்பீடை வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன பண்ணணும்? இன்வெர்ஸ் கீழே போடணுமா? 1/5, 1/4, 1/6. இப்படி 1/5, 1/4, 1/6 இருக்கு. இது என்னவா இருக்கு? எனக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கா? 1/5, 1/4, 1/6. இதை உடனே என்ன பண்ணணும்? நான் நார்மல் ரேஷியோ மாற்றணும். நார்மல் ரேஷியோ மாற்றணும். இந்த 3 நம்பருக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 5, 4, 6 எல்சிஎம் எடுத்தா என்னப்பா கிடைக்கும்? 5, 4, 6க்கு இதுல எது பெரிய நம்பர்? 6. 12 போகுமா? 4ல போகும், 5ல போகாது, 18 போகாது, அடுத்து 30 தான் போகும். 30 4ல வராது, அடுத்து 60 தான் போகும். ஸோ எல்சிஎம் 60. இதுக்கு எல்சிஎம் என்ன? 60. இப்போ 5 12 தான் 60 வரும். அப்போ மேலே 12, அடுத்து 4 15 தான் 60 வரும். அப்போ மேலேயும் இன்ட்டு 15, அடுத்து 6 10 தான் 60 வரும். மேலேயும் இன்ட்டு 10 பண்ணணும். அப்போ 10. இதை இதுக்கிட்ட சிம்பிளை பண்ண முடியுமா? 12 15 10 பண்ண முடியாது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 12 15 10. நமக்கு ரேஷியோ ஸ்பீடில் கொடுத்துட்டு நமக்கு டைம்ல கேட்குறாங்க. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு எல்சிஎம் எடுத்து போயாச்சு. நெக்ஸ்ட் சம் போலாமா? அடுத்து இதுல எது லார்ஜஸ்ட் ரேஷியோன்னு கேட்குறாங்க. எது மிகப்பெரிய விகிதம் கேட்குறாங்க. 5:7, 1:2, 3:5, 7:10. இதுல எது லார்ஜஸ்ட் ரேஷியோ அப்படின்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 5/7 இப்படி எழுதிக்கலாமா? அடுத்து 1/2. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். இதுல ரெண்டுல எது பெருசு அப்படின்னு கம்பேர் பண்றதுக்கு இங்க பாருங்க, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 5 2 10, 7 1 7. இது ரெண்டுல எதுப்பா பெருசு? 10 பெருசா 7 பெருசா? 10 தான் பெருசு. அப்ப இதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அடுத்து 3/5, 7/10. இதையும் அதே போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 × 10 30, 5 7 35. 30 பெருசா 35 பெருசா? 35 தான் பெருசு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணுங்க. 5 7 7 10. இந்த டைம் தானே 35 கொடுத்துச்சு, இந்த டைம் தானே 10 கொடுத்துச்சு. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 10 50. ஓகேவா? 7 7 49. இது ரெண்டுல எது பெருசு? 50 தான் பெருசு. அப்போ 5/7 தான் இருக்கிறதுலே பெருசு. 5/7 தான் இருக்கிறதுலே பெருசு. அப்போ ஆன்சர் என்னது? 5:7. 5:7. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வேல்யூஸ்ல ஞாபகம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஹெக்டர்னா எவ்வளவு வேல்யூ, மீட்டர்னா எவ்வளவு வேல்யூ, சென்டிமீட்டர்னா எவ்வளவு வேல்யூ, கிலோமீட்டர்னா எவ்வளவு வேல்யூ, அதெல்லாம் அங்கங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெக்டர்னா எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டுமே சேமா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஹெக்டர்னால 10,000 மீட்டர் ஸ்கொயர் 150 மீட்டர் ஸ்கொயர்.
அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், யூனிட்ல இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 யூனிட் அடிச்சுங்க, ரெண்டுமே சேமா இருக்கு. மீட்டர் ஸ்கொயர் அடிச்சாச்சு. அடுத்து 150 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடிக்கலாம். 15க்கு 3 இங்கே 20 200. அப்போ 200:3 200:3 ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இது போலையும் சம் கேட்பாங்கன்னு சொல்றதுக்காண்டி தான் இந்த சம் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, x/5 = y/8 then எனில் x+5 y+8க்கு சமமானது எதுன்னு கேட்குறாங்க. நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். நம்ம தான் தெரியுமே, என்ன இருக்கு, x/5 = y/8 இப்படி ஈக்குவல் டு வந்துட்டா என்ன அர்த்தம், இது ஈக்குவல் டு இங்கிட்டு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப x = 5 y = 8ன்னு அர்த்தம். y = 8ன்னு அர்த்தம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, x+5 5 அப்போ x+5 y+8. அப்போ 5 + 5 இங்க 8 + 8 என்ன ஆகும், 10 16. இது இன்னும் சிம்பிளை பண்ணலாமா, 5 8. அப்ப ஆன்சர் என்ன, 5:8. நெக்ஸ்ட் இங்க xy ஓட டேர்ம் கேக்குறாங்க, என்ன விகிதம் கேக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2x + y 2x + y. இந்த ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி எழுதலாமா, டிவைடட் பை போடலாமா. 3x + 5y = 18/29 18/29. இப்போ இதை எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். இப்போ 29 இங்க உள்ள போச்சுன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 58x + 29y. ஓகேவா இல்லைங்க, 2x + 3y 3y. இப்போ இங்க 57 57y = இந்த 18 கிட்ட இந்த டேர்ம் இங்கிட்ட வந்து என்ன ஆகும், 3 × 18 54x + 5 × 18 90. ஸோ 90y. ஓகேவா? இப்போ x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4x கிடைக்கும். 57 அங்கிட்டு போச்சுன்னா என்ன கிடைக்கும், தப்பா போட்டுருக்கோம். 29 × 3 எவ்வளோப்பா, 87 57 போட்டோம். 29 × 3 87. 87 அங்கிட்டு போச்சுன்னா 3y கிடைக்கும். 3y இருக்கு. இப்போ 4x = 3y இருக்கு. இப்போ ஆன்சர் என்ன, 4:3 இல்ல 3:4? இப்படி இருந்தா நம்ம என்ன பார்த்துக்கோம், x-க்கு 3 y-க்கு 4 இப்படின்னு பார்த்தோமா. x-க்கு 3 y-க்கு 4. அப்போ x-ஓட வேல்யூ என்ன, 4, y-ஓட வேல்யூ சரி x-ஓட வேல்யூ 3, y-ஓட வேல்யூ 4. x-ஓட வேல்யூ என்னப்பா, 3, y-ஓட வேல்யூ 4. x-க்கு 3 y-க்கு 4. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சம். இங்க 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10:15:24 கொடுத்துருக்காங்க. அதோட சம், அந்த 3 சம் பண்ண எவ்வளவு கிடைக்குதா, 196 கிடைக்குது. அப்ப அதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. அதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ இது ரேஷியோ, நல்லா தெரிஞ்சுங்க, இது ரேஷியோ விகிதத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க, நம்பர்ல கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, நம்பர்னா அதோட வேல்யூ, இந்த ரேஷியோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம போடலாமா, இந்த 3 சம் பண்ணோம்னா இப்போ இது ரேஷியோல இருக்கு, இது கூட ஒன்று சேர்ந்தாதான் அந்த நம்பர். அப்போ 10x + 15x + 24x. ஓகே, அந்த 3 கூட்டினா என்ன கிடைக்குதா, 196 கிடைக்குதுன்றாங்க. 196 கிடைக்குது. அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 49x கிடைக்கும். 25 + 24 49, 196. அந்த x எவ்வளோ இங்கிட்டு போச்சுன்னா 4 49. ஏன்னா 50 4 200. அப்போ 49 4
196 தான். இப்போ எக்ஸ் 4ன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த மூணுல எதுப்பா ஸ்மாலஸ்ட்? 10, 15, 24. எது ஸ்மாலஸ்ட்? 10 தான் ஸ்மாலஸ்ட். அப்ப 10 into 4 எவ்வளோ? 40. அப்ப 40 தான் இதுக்கான ஆன்சர். 40 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த சம் நான் வந்து சால்வ் பண்ணாமலே சொல்லுவேன். சம் சால்வ் பண்ணாமலே சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்கறாங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் இதுல எது? 10, 15, 24. அப்ப 10 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். 10 தானே ஸ்மாலஸ்ட் நம்பர். அந்த எக்ஸ்ன்றது எதுவோ வேணா இருந்துட்டு போகுது. எக்ஸ்ன்றது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், ஏன் 25 கூட இருந்துட்டு போகுது. ஆனா இங்க 10 இருக்கும்போது அந்த எக்ஸ் 10 into எக்ஸ்ன்னு வருமா? அப்ப இது 10வது வாய்ப்பால ஒரு இதுல வந்து கண்டிப்பா வந்தே ஆகுமா? அப்ப 11 இருந்தா 110 ஆயிருக்கும், 12 இருந்தா 120 ஆயிருக்கும். அப்போ 10வது வாய்ப்பால கண்டிப்பா வந்தே ஆகுமா? 10வது வாய்ப்புல கண்டிப்பா வந்தே ஆகுமா? 10வது வாய்ப்பால 24 வருமாப்பா? வராது. 49 வராது. 36 வராது. அப்ப ஆன்சர் என்ன? ஏ. இப்ப சால்வ் பண்ணாமலே சொல்லலாமா? ஆப்ஷன் ஏன்னு. புரிஞ்சுதாப்பா? நல்லா தெரிஞ்சுக்க. 10வது வாய்ப்பால கண்டிப்பா வந்தே தீரும். அதனால 40 தான் வரும், மீதி எதுவுமே வராது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்ப இங்க பாருங்க, ரெண்டு நம்பர் இருக்கு. அதோட ரேஷியோ 3:4 இருக்காங்க. அதோட ப்ராடக்ட்ல என்ன? பெருக்கலின் பலன். பெருக்கல் வந்து எவ்வளவு? 432 ஆகுது. அப்ப அதோட லார்ஜஸ்ட் நம்பர் என்ன கேக்குறாங்க? லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இதுவும் நீங்க அப்படியே போடலாம். இப்ப 3, 4 இருக்கு. இப்ப எது பெருசு? 4. அப்ப 4ஓட நம்பர் தானே கேக்குறாங்க. அப்ப அந்த கண்டிப்பா அது 4வது வாய்ப்பால தான் வரும். இப்ப ஆப்ஷன் பாருங்க. 15 4வது வாய்ப்பால வராது. 30 4வது வாய்ப்பால வராது. 20 வரும், 24 வரும். இப்ப இந்த மட்டும் வரும்போது தான் நீங்க சம் சால்வ் பண்ணவே போகணும். இல்லாட்டினா ஆப்ஷன்ல இங்க 20 இல்ல, 21 இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா 24 சூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சம் சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. அதனால கொஞ்சம் ட்ரிக்கியா யோசிங்க அங்க அந்த நேரத்துல. இப்ப சால்வ் பண்ணலாமா? அப்போ 3x இருக்கும். அதோட பெருக்குதல் தானே. அப்ப இன்டு 4x ஈக்குவல் டு 432. 3 into 4 எவ்வளோப்பா? 12. இந்த x into x என்ன ஆகும்? xன்னு கிடைக்குமா? x ஸ்கொயர் ஆகுமா? x ஸ்கொயர் ஆகும், மறந்துடாதீங்க. x into x x ஸ்கொயர். பிளஸ்ல வரும்போது தான் x அப்படியே இருக்கும். பெருக்குதல்ல போகும்போது x ஸ்கொயர் x கியூப்னு மாறும். இப்போ 432 x ஸ்கொயர் ஈக்குவல் டு 432 எப்போ வரும்? 36ல வரும். 36. ஏன்னா 3 பண்ண 36, 6 72. இப்போ x ஸ்கொயர் 36னா x வேல்யூ என்னப்பா? 6. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 6 தானே கிடைக்கும் 36க்கு. ஸோ x 6ன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன வேணும்? பெரிய நம்பர் தான் வேணும். 3:4 இருந்துச்சு. அப்போ பெரிய நம்பர் என்ன? 4 into 6 எவ்வளோப்பா? 24. 24. ஸோ ஆப்ஷன் சி 24. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். இந்த சம் பாருங்க. இங்க ஒரு 42ன்னு ஒரு நம்பர். அந்த நம்பரை 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஒருத்தருக்கு 3, இன்னொருத்தருக்கு 4ன்னு பிரிக்கிறாங்க. 42 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒருத்தருக்கு 3, இன்னொருத்தருக்கு 4. அப்படி பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்பர் என்ன? ஃபைண்ட் த நம்பர். ஃபைண்ட் த நம்பர் which is sum of the squares of the two parts. அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. ஓகே, இங்கிலீஷ்ல காட்டுறதுக்கு தமிழ்ல ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலப்பா. ஆனா ஸ்கொயர் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுங்க. பாருங்க, which of the sum of the squares of the two parts. அப்போ முதல்ல அந்த 2 நம்பர் கண்டுபிடிப்போமா? முதல்ல அந்த 2 நம்பர் கண்டுபிடிப்போம். 3x plus 4x தான் 42. அப்போ 7x equal to 42. x வந்து என்ன கிடைக்கும்? 6. 7 6 தானே 42. அப்போ 2 பார்ட் என்ன? ஒன்று 18, இன்னொன்று 24. ஏன்னா 3 6 18, 4 6 24. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணும்? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 18 ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர். 18 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 3, 24.
24 ஸ்கொயர் 576 576 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 900 இந்த ஸ்கொயர் வேல்யூலாம் 25 வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கியூப் வேல்யூ 15 வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இங்க பாருங்க 782 மூணு பார்ட்டா பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க 1/2 2/3 3/4 இருக்கு 1/2 2/3 3/4 இருக்கு அப்ப அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அங்க ரேஷியோ எப்படி இருக்கு 1/2 2/3 3/4 இருக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல என்ன சொன்னேன் எப்பயுமே ரேஷியோ எப்படி இருக்க கூடாது ஃபிராக்ஷன்ல இருக்க கூடாது அத உடனே என்ன பண்ணனும் நம்ம அத மாத்திரணும் நார்மலா மாத்திரணும் எப்படி மாத்தலாம் 1/2 2/3 3/4 இருக்கு அப்ப இந்த கீழ இருக்க டேர்ம்ல என்ன பண்ணனும் 2 3 4 இருக்கு LCM எடுக்கணுமா 2 3 4 க்கு LCM எடுத்தா என்ன வரும் 12 வருமா அப்ப 2 into 6 போட்டா 12 மேல 6 3 into 4 போட்டா 12 மேல into 4 அப்ப 8 இங்க 4 into 3 போட்டா 12 அப்ப மேல 3 9 அப்ப மூணு பார்ட் எப்படி இருக்கு 6 8 9 இருக்கு 6 8 9 இருக்கு இப்ப பாருங்க இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் தான கேட்டிருக்காங்க இதுல எது ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த 6 தான் ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மல்டிபிள்ல தான இருக்கும் 200 6ல போகுமா 200 6ல போகுமா போகாதாப்பா 180 plus 20 வரவே வராது 25 வராது அடுத்து 90 plus 15 வருமா வராது ஓகேவா அடுத்து 204 மட்டும் தான் வரும் இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம்ல சொல்லியாச்சா ஒரு ஸ்டெப்லயே சொல்லிட்டேனா 6 8 9 LCM எடுத்தேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நம்பர் கேட்டிருக்கேன் அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் 6 6ஓட மல்டிபிள்ல தான் இருக்குன்னு பார்த்தேன் 204 மட்டும் தான் 6ல போகும் மீதி எதுமே போகாது இப்போ சால்வ் பண்ணலாமா மூணோட கூடுதல்னா 782 அப்போ 6x plus 8x plus 9x equal to 782 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா கிடைக்கும் 17 6 23x 782 அடுத்து x 782 divided by 23 போட்டா எவ்வளவு கிடைக்கும் நமக்கு 23 3 69 மீதி 9 இருக்கு 92 அப்ப 4 34 x வந்து 34 x வந்து 34 தெரிஞ்சு நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் தான கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் 6 அப்ப 6 into 34 எவ்வளவு 6 into 34 எவ்வளவு 204 இப்ப கிடைக்குதா மேட்ச் ஆகுதா பாருங்க நம்ம சம் சால்வ் பண்ணி 204 ன்னு சொல்றது இங்க இருக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்ட் 6 இருக்கு அப்ப 6ல தான் போகும் அப்படினு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன் புரியுதா இதுல ஒரு உங்களுக்கு எவ்வளவு நேரம் சேவ் பண்ணலாம் அடுத்து இந்த சம் பாருங்க கொஞ்சம் இந்த சம் ட்ரிக்கியான சம் இப்போ 94 is divided into two parts ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க அதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க fifth part of the first அடுத்து eighth part of the second அப்ப அப்படி இருக்கும்போது அதோட ரேஷியோ எவ்வளவு இருக்கான் 3:4 இருக்கு அப்ப அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அதாவது இப்ப உங்களுக்கு எழுதுறேன் பாருங்க 94 ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க ஓகேவா அதுல 5ல ஒரு பகுதி ஓகே x அது எவ்வளவுன்னு தெரியாது 5ல ஒரு பகுதி ஓகேவா அது அப்புறம் 8ல ஒரு பகுதி இது செகண்ட் பார்ட் தான் 8ல ஒரு பகுதின்றது செகண்ட் பார்ட் ஓகேவா 5ன் ஒரு பகுதி மற்றும் 8ன் ஒரு பகுதி 5ல ஒரு பகுதினா 5 தான் கீழ இருக்கும் மேல x இருக்கும் 8ல ஒரு பகுதினா 8 தான் கீழ இருக்கும் மேல y இருக்கும் அப்படி பிரிக்கும்போது என்ன ஆகுது அதோட ரேஷியோ 3:4 ன்னு இருக்கு எப்படி இருக்கு 3:4 ன்னு இருக்கு 3:4 ன்னு இருக்கு கரெக்ட்டா இப்ப ரேஷியோ இப்படி இருக்கிறத நான் இந்த மாதிரி எழுதலாமா x/5 divided by y/8 equal to 3/4 இப்படி எழுதலாமாப்பா 3/4 அடுத்து x/5 y/8 இந்த y/8 மேல போகுது அப்போ x/5 into 8/y ன்னு மாறுமா equal to
3/4 3/4. இப்போ இந்த 4 உள்ள கொண்டு போங்க, y இங்கிட்டு கொண்டு போங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 32x கிடைக்குமா? 32x. இங்க 5y இங்கிட்டு மேல போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 15y கிடைக்கும். 15y. 32x equal to 15y. இப்ப x ஓட வேல்யூ என்னப்பா? 32வா இல்ல 15ஆ? சொல்லுங்க பாப்போம். x ஓட வேல்யூ 15ஆ இல்ல 32வா? x ஓட வேல்யூ என்னது? 15. y ஓட வேல்யூ 32. ஏன்னா இப்படி ஈக்குவல் டு இருந்தா இப்படி போடணும்னு சொன்னேன். ஆரோ வச்சு சொல்லி கொடுத்தேன். அடுத்து நமக்கு என்ன கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ என்ன? and the first part of the value என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல எதுப்பா? 15 தான் ஃபர்ஸ்ட் பார்ட். பாருங்க. x y 15 32ன்றுச்சு. x தான ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ அந்த 15ஆல கண்டிப்பா வகுப்படும். 15ஆல கண்டிப்பா 28 15ஆல போகுமா? போகாது. 36 போகாது. 40 போகாது. 30 மட்டும் தான் போகும். சோ 30. செக் பண்ணி பார்த்தலாமா? செக் பண்ணி பாத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் 15. டோட்டல் பார்ட் எவ்வளோப்பா? 47. 15 + 32 47. மொத்தம் 94 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 2 15 2 30. 15 2 30. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 15. நமக்கு டோட்டல் பார்ட் வந்து 15 + 47ல 15 பார்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ மொத்தம்? 94. அதனால தான் கேன்சல் பண்றோம். 2 = 30. ஓகே அப்பா. நெக்ஸ்ட் சம் போலாமா? அடுத்து இந்த 15 சம்மா உங்களுக்கு ரெண்டு விதமா சொல்றேன். நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. 510 3 பேருக்கு பிரிக்கிறாங்க. ABCன்னு. அதுல எப்படி சொல்றாங்க? A gets 2/3 of what B gets. B விட 2/3, அதாவது B ல இருந்து 2/3 A வாங்குறாரு. B gets 1/4 of C gets. அப்ப C ல இருந்து 1/4 வாங்குறாரு. அப்ப அவங்களோட ஷேர் என்ன? அவங்களோட ஷேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு ABC என்னன்னு தெரியணும்ல. முத ABC ரேஷியோ தெரிஞ்சாதான் நம்ம அதை ஷேர் போக முடியும். 2/3 of B அப்படிலாம் கொடுத்தா என்ன போடுறது? அவங்க என்ன சொல்ல வராங்க? A B. A என்பவர் இதில் B பெரும் தொகையை விட 2 3 வாங்குறாரு. அப்போ B 3 வாங்கினா A 2 வாங்குறான்னு அர்த்தம். 2/3 பெரியார். B கம்பேர் பண்ணா B தான் இங்க கீழே. B 3 வாங்கினா A 2 வாங்குறாரு. அடுத்து BC கம்பேர் பண்றாங்களா? C வச்சுதானே சொல்றாங்க. இதில் B C பெரும் தொகையில் 4/1. அப்ப C வந்து 4 வாங்கினா B வந்து 1 வாங்குறான்னு அர்த்தம். ஓகே. B வந்து 1 வாங்குறான்னு அர்த்தம். இப்போ எங்க பாருங்க, B காமனா இருக்கா? அப்ப 3க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தா என்னப்பா வரும்? 3யா? B 2 காமனா இருக்கா? அப்ப 3 தானே வரும். அப்ப 2 × 1 தான் இங்க. அப்ப 2 இங்க × 3 போடாதான் 3 கிடைக்கும். அப்ப இங்க × 3 போடுங்க. 12. அப்புறம் 12. இது கேன்சல் பண்ண முடியும் மூணுத்தையும். அப்ப A வந்து 2, B வந்து 3, C வந்து 12. A வந்து 2, B வந்து 3, C வந்து 12. இப்ப இதே இது இப்போ ABC எப்படி எடுத்தோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே ஆஃப் A gets B ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. 2/3 ஆஃப். அடுத்து C எவ்வளோ? 1/4. அடுத்து C. C ல இருந்து தான் B கம்பேர் பண்றாங்க. B ல இருந்து இதை கம்பேர் பண்ணும்போது இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 2/3 1/4 1. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2 3க்கு 12. 3 4க்கு எல்சிஎம் எடுத்தா 12. 12. அடுத்து அதுல 1/4 எவ்வளோ? கேன்சல் பண்ணா 3. அப்ப B வந்து 3. அடுத்து A. A வந்து இந்த 3ல தானே 2. அப்ப 2/3/3. அப்ப 3 3 கேன்சல் ஆச்சுன்னா 2 2. ஓகே. C வந்து எல்சிஎம் எடுத்தோம்ல 12. 2 3 12. புரிஞ்சா? அப்ப மறுபடியும் சொல்றேன். இங்க 2 3 4க்கு எல்சிஎம் எடுங்க.
ஏன்னா 2/3 இது 1/4 சிக்கு எந்த வேலையும் கொடுக்கறதுனால 1ன்னு வச்சுக்கிட்டாச்சு 3 4 எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும் 12 ஓகே அப்ப சி வந்து 12 இந்த 12ல தான் 1/4 அந்த 12ல 1/4 கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது 3 கிடைக்குது அப்ப பி 3 ஆயிடுச்சு ஏ வந்து என்ன இந்த 3ல தான 2/3 இந்த 3ல இருந்து தான் 2/3 வாங்கியிருக்காங்க அப்ப அங்க கேன்சல் பண்ணா என்ன கிடைக்குது 2 கிடைக்குது அப்ப ஏபிசி 2 3 12 இது நார்மலா போடுறது இது நம்ம क्वेश्चन புரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்கட்ல போடுது ஏ பி பி வந்து 3ஆ இருக்கும்போது ஏ வந்து 2ஆ இருக்காதான் ஏ 2 3 ஆஃப் பி னா இந்த பி தான் கீழ இருக்க டேர்ம் 3 2 ன்னு எடுத்தோம் பிசி 1 4 ன்னு எடுத்துட்டோம் இது காமனா எல்சிஎம் எடுத்து போட்டாச்சு இப்ப 2 3 12 இருக்கு இதுதானே அப்படியே நம்பரா மாற போகுது இதுதானே அப்படியே நம்பரா மாற போகுது அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் 2 ஆல டிவைட் ஆகணும் அடுத்து இருக்க டேர்ம் 3 ஆல டிவைட் ஆகணும் அடுத்து இருக்க டேர்ம் 12 ஆல டிவைட் ஆகணும் அப்படி இருக்கான்னு பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல பார்த்தா இங்க எல்லாமே வருது இந்த 110 தான் வராது 90 வரும் 120 வரும் இங்க 90 வராது 12 டேபிள்ல 90 வராது மீதி இது பியும் இருக்கு டியும் இருக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் நம்மளால எலிமினேட் பண்ண முடிஞ்சு அப்போ இத சம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்போ 2x + 3x + 12x எவ்வளவு அமௌண்ட் பிரிச்சாங்க 510 ரூபாய் 510 ரூபாய் இப்போ ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 15 15 + 2 17x 510 அப்ப x கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு 17 3 இப்போ x வந்து 30 x வந்து 30 இப்போ 2:3:12 12 into 30 360 3 into 30 90 2 into 30 60 அப்ப 30:90:360 தான் ஆன்சர் இதுக்கு இங்க இருக்கு ஆப்ஷன் பி 60:90:360 ஓகே அப்பா இந்த சம் புரியல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாத்துக்குங்க இதுதான் ஈஸியும் கூட சரியா ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ பா என்னோட கிளாஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 சம்ஸ் இருக்கு நாளைக்கு இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே நாளைக்கு சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு ஆஃப் மண்டே தான் இதை கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம் ஓகே தேங்க்யூ எவ்ரி ஒன் ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா என்னோட கிளாஸஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு